தம்பிங்க 2 பேருமே வந்து இது பண்றாங்க. பிரியா வந்து பொட்டலம் போடுது. துடியபடி இன்னைக்கு சிவராத்திரி. இது என்னது? தாம்பூலம். அதாவது எல்லாருக்கும் அந்த கோவிலுக்கு பூஜைக்கு வருவாங்க இல்லையா, அவங்க ஒரே எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுப்பாங்க. இதுல வந்து என்ன பண்ணுவோம்னா, ஏன்டா இப்படி இருக்கிற, நாங்க வந்து பூஜை பண்ணி முடிச்ச உடனே எல்லாருக்கும் அங்க புடவை கொடுத்து சுமங்கலிகளுக்கு இந்த மாதிரி ஒரு கவர் கொடுப்போம். எப்பவுமே நாங்க குலதெய்வ பூஜைன்னும் போது ஒரு தாலி கயிறு, 4 வளையல், பூ, பழம், ஸ்வீட்டு, பழங்கள்லாம் வச்சு இப்படி ஒரு இது கொடுத்துருவோம். எல்லாருக்குமே கொடுப்பேன். அவங்க எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்குமே கொடுப்போம். கிராமத்துல ஒரு இப்படி பார்த்தாலும் ஒரு 100 பேர் இருந்தா கூட அவங்க எல்லாருக்குமே கொடுப்போம். என்னெல்லாம் இருக்கு? மஞ்சள், குங்குமம், தாலி கயிறுங்க. இனிமே ஒண்ணு போட்டுருக்கோம். ஏன்னா நாங்க இப்பதான் கடையை கட்டிட்டு இப்பதான் வந்தோம். வந்து இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். வாழைப்பழம், சாத்துக்குடி, ஆப்பிள், மஞ்சள், குங்குமம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நேத்துல இருந்து ஆரம்பிச்ச வேலை இப்ப ஆரம்பிச்சாதான் எங்களுக்கு இந்த நடுவுல 1 மாசம் தான் இருக்கு. நாங்க கடையும் பார்த்துக்கிட்டு இந்த வேலையும் பாக்குறதுனால எங்களுக்கு கொஞ்சம் நைட்டு தான் டைம். நேத்து கூட 1 மணி ஆச்சு நாங்க தூங்குறது. பின்னாடி இருக்கிற டப்பா ஃபுல்லா ஆச்சுன்னா பத்திரிக்கை. அந்த டோட்டல் பாக்ஸ். இந்த பேக் எல்லாமே துணி. எல்லாரும் பத்திரிக்கை கொடுக்கும்போது கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே சொந்த பந்தங்களுக்காக. உனக்கு எதுக்கு அப்புறம் மைக்கு கொடுத்தாங்க? நீங்க பேசிட்டு இருக்கீங்கல்லம்மா. ஓ சையா ஃபீல் பண்றாரம்மா. வைக்கிறதுக்கு பாத்தீங்களா மக்களே, மங்களகரமா மஞ்சள்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். டேய் சந்தனம்டா அது. மஞ்சள்ன்ற எமோஷனலா பேசும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பார்க்க முடியாதா? இல்ல எமோஷன் சந்தனம்டா. சோ எஸ் மக்களே, இதெல்லாம் மங்களகரமா சந்தனத்துல ஆரம்பிச்சிருக்கிறது. இன்விடேஷன் கையை கட்டுங்க, கையை மட்டும் கட்டு. வந்து ஒரு பத்திரிக்கை வச்சு கொடுக்கும்போது இதெல்லாம் இருக்கு. இது புடவை அண்ட் ஆமா, பத்திரிகைக்கு மட்டும்தானா அது? ஒரு சாத்துக்குடி எடுத்தாலும் திட்டுறாங்க. சத்தமாவும் பேசலாம். லைட்டா பேசினது கேட்கும் மைக்கு. இன்னும் வந்து எல்லாரும் உறவு முறைகள்லாம் 1 மாசத்துக்கு முன்னாடில இருந்தே வந்துருவாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம வீடு எல்லாம் கட்டும். குழந்தை குட்டிங்க எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா டேய் இதுல ஆரம்பிச்சு லைனா ஒரு டிக்கெட்டையும் பேக் பண்ண வேண்டியதுதான். அது அரிய சேர்ந்துருக்கான். வேலையும் செய்யாத நான் வந்து ஏன் முக்கியமா செஞ்சுட்டு இருக்கேன்னா, எங்க வீட்டோடைய ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இது. அதுவும் எங்க அக்காவை வந்து நல்லபடியா இன்னொரு வீட்டுக்கு கொடுக்க போறோம். இல்ல இந்த அக்கான்னு சொல்லதான் சட்னி அரிசி தருவேன்னு சொல்லிடுச்சு. அம்மன் ஜல்லிக்கு பிரோஜனம் இல்ல. போனா ஓகேங்களா, அக்காவை எப்படி சொல்றான்னு பாத்துங்க. வீட்டுக்கு போனா போட்டுதான் பாருங்க. நான் மூட வச்சிருவேன். கை கால் அமுக்கிறது என்ன கூப்பிடுதுமா? அது என்னது சீதனமா? உங்கள் அம்மாச்சி பேசுறேன். இப்போ ஊருக்கு போயிட்டு குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சுட்டு பத்திரிக்கை கோவிலில் வச்சுட்டு வந்தேன் இல்லையா, அந்த பத்திரிக்கை வச்ச கையோட வந்து இப்போ சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு என் தங்கச்சி வீட்டுங்களுக்கெல்லாம் வந்து பத்திரிக்கை வைக்கிறதுக்காக ஒரு நாளைக்கு என்னால் 10 பேர் தான் வைக்க முடியும். அந்த அளவுக்கு தான். ஏன்னா கடையும் பார்த்துக்கிட்டு பத்திரிக்கை வைக்கிறேன். அதனால் சொந்த பந்தங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 10 பேர்னு கணக்கு போட்டு நான் 10 தான் வைக்கிறேன். அது பார்சல் இந்த மாதிரி பண்ணிட்டேன். பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். அங்கங்கே போய் தேடி என்னால் எடுக்க முடியல. அதனால் வந்து இந்த மாதிரி பார்சல் ஊரில் வந்து அப்படியே தட்டில் வச்சு கொடுத்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூட வந்து பத்திரிக்கை வச்சு துணிமணி வச்சு அப்படியே கொடுத்துடலான்ட்டு ஒரு ஐடியா. எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி. யார் யார் வீட்டுக்குமா இன்னைக்கு போறீங்க? யாருன்னா பாரதி நகரில் எங்கள் அக்கா வீடு மீனா அக்கா இருக்காங்க. மீனா அக்கா எங்கள் மாமா பேர் லட்சுமணன், அவர் வீட்டுக்கு. அப்புறம் அங்கேயே வந்து எங்கள் அக்கா பசங்க 2 பேர் இருக்காங்க. பவானி பாரதின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அங்கே வச்சிருவேன். அப்புறம் இரும்புலியூரில் வந்து ரமா இருக்குது. மாந்தோப்பில் வந்து உமா இருக்குது. வரலட்சுமி மட்டும் வலசரவாக்கத்தில் இருக்குது. அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துடணும். இன்றைக்கி வந்து கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் முதல்ல எடுத்துன்னு வந்து முதல்ல எங்கள் அக்கா வீட்டுக்கு கொடுத்துட்டு வரணுன்றதுனால முதல் இது சம்பிரதாயமாக எங்கள் அக்கா வீட்டுக்காருக்கும் கொண்டு போய் கொடுக்க போகிறேன். நான் முதல் பத்திரிக்கை இங்கே, அதாவது குலதெய்வத்துக்குலாம் வச்சு முடிச்சுட்டு இனிமேல் தான் உறவுங்களுக்கு கொடுக்கும்போது இங்கே முதல்ல முடிச்சுட்டு அப்படியே வந்து வழியாக அப்படியே கொண்டு போகலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். பெரியப்பா வீட்டுக்கு சித்தி வீட்டுக்கலாம் இதோ துணிமணி எடுத்துட்டேன். மொத்தம் எத்தனை பை எடுத்து வச்ச காரில்? 7 பை எடுத்து வச்சாச்சு. இன்னைக்கு ஒரு 7 பேருக்கு
ஏன்னா நைட் ரொம்ப நேரம் ஆயிட்டதுனால 7 பேருக்கு துணிமணிலாம் எடுத்தாச்சு. காரில் ஏற்றியாச்சு, கிளம்பிட்டேன். டைம் ஆயிடுச்சு, அதனால் சீக்கிரமாக எடுத்துன்னு போகிறேன். கடை வியாபாரமும் முடிச்சுட்டு இதையும் பண்ணணும்னா முடிய மாட்டேங்குது என்னால்.